இன்றைக்கி நம்ம ஒரு அரபிக் மட்டன் கப்சா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அடுத்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு புதுசாக வர்றவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த கப்சாவுக்கு தேவையான 1/2 கிலோ மட்டனு, எலும்புள்ள மட்டனு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பிளேட்டில். அடுத்து ஒரு 5 தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன், பேஸ்ட் மாதிரி. அப்புறம் இதை தாளிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டை இந்த அளவுக்கு எடுத்துக்கணும், கிராம்பு, ஏலக்காய், அந்த பிரியாணி இலை, ஒரு காஞ்ச எலுமிச்சம்பழம், அப்புறம் பெரிய ஏலக்காய் ஒன்று எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட் இப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கிறேன். இந்த பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கிஸ்மிஸ் பழமும் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கிறேன். இவ்வளோ எடுத்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். கிஸ்மிஸ் பழம் நார்மலாக எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து சட்டி சூடாயிருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அடுத்து நெய் விட்டதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன், சமையல் எண்ணெய். அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை எல்லாம் கொட்டி முதல்ல வதக்கலாம் நல்லா. அடுத்து இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1.5 டீஸ்பூன் முழு மல்லி போட்டுக்கிறேன், முழு மல்லி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மட்டும். இதை நல்லா வதக்குறோம். நம்ம எந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கணுமோ வதக்கிட்டு அதோடு சேர்த்து உப்பும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மட்டன் அதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மட்டன் வேகுது பாருங்கள். இதில் தான் வேக வைக்கணும். அதாவது ஒரு 10 நிமிஷமாவது நம்ம இப்படி மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும், மட்டனை வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மட்டன் வெந்துக்கிட்டு இருக்குது அந்த இதில், அந்த வெங்காயத்தில். இப்போ நம்ம வச்சுருக்கிற கரம் மசாலா ஐட்டத்தை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துக்கலாம் அதில். இப்போ நான் இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சு வதக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு 1.5 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மசாலா க்யூப்ஸு, இது மேகி மசாலா க்யூப்ஸு. இதில் 2 க்யூப் நான் சேர்த்துக்கிறேன். மசாலா தனியாக சேர்க்கலை, அது ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்காக பாருங்கள். இது 2ஐயும் நான் சேர்த்துக்கிறேன். 2 க்யூப் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா க்யூப் சேர்த்து வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளியை சேர்த்துடலாம் பாருங்கள். அந்த மிக்சியில் அரைச்ச தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு, கீழே பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டு மட்டன் அதில் வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரைச்ச தக்காளியை சேர்த்து கண்டினியூஸாக வேக வைக்கும்போது எந்த ஸ்டேஜில் வருதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மட்டனை வேக வைக்க போகிறோம், ஹை ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான தண்ணி நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். அதாவது நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 மடங்கு தண்ணி நான் வைக்கிறேன் பாருங்கள். அதாவது தண்ணி இல்லை, வெந்நீர் கொதிக்க வச்சு நான் இதோட சேர்க்குறேன். ஏன் 3 மடங்கு தண்ணி வைக்கிறேன்னா, இந்த மட்டன் ஹை ஃப்ளேமில் வேகும்போது, ஹை ஹீட்டில் வேகும்போது வற்றிடும். அந்த தண்ணிலாம் வற்றி கரெக்டான லெவலுக்கு வந்துடும். அடுத்து பாருங்கள், ஹை ஹீட்டில் வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் அந்த கேரட்டு, மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கொட்டிடுறேன். அடுத்து நம்ம வச்சுருக்கிற அந்த முந்திரி கிஸ்மிஸையும் சேர்த்து கொட்டிடலாம், அதிலே கொட்டி வேக வைக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கிறோம் மட்டன் வேகிறதுக்காக. எப்போ மட்டன் நல்லா பசுப்பமாக வெந்துருச்சோ அப்போ நம்ம அரிசியை பாஸ்மதி ரைஸை ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை கொட்டிடலாம். குறைஞ்சது நம்ம ஒரு 25 நிமிஷமாவது ஹை ஃப்ளேமில் வேக வச்சாதான் மட்டன் நல்லா பசுப்பமாகும். அடுத்து பாருங்கள், நான் பாஸ்மதி ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை எல்லாத்தையும் நான் கொட்டிக்கிறேன். மட்டன் வெந்துருச்சு நான் செக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் எல்லாத்தையும் நான் கொட்டி நல்லா கிளறி விட்டு சரிசமமாக மிக்ஸ் பண்ணி விட்டு, கரண்டியால் சரிசமமாக மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்து நான் வேக வைக்க போகிறேன். இந்த தண்ணியை ட்ரை பண்ணணும். இப்போ தண்ணி வற்றும்போது நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா கீழே பிடிச்சிரும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் லைட்டாக. அரிசி ரொம்ப உடையாத அளவுக்கு இந்த மாதிரி அப்படியே அரிசியை கிளறி விட்டுக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணிலாம் நல்லா வற்றி அரிசி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 30% தான் வேக வேண்டி இருக்குது. இந்த சமயத்தில் இப்போ பாருங்கள், இந்த லெவலில் நம்ம தம் போட போகிறோம்.
நான் ஒரு 15 நிமிஷம் தம் போட்டிருக்கிறேன். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டிருக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக ஆயிடுச்சு பாருங்கள், செம்மையாக மணக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அரிசிலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படி தனித்தனியாக நிற்கிது. இப்போ அரிசி வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கையால் அப்படி ஓடி லைட்டாக நசுக்கி பார்த்தாலே வெந்துருச்சு. சூப்பராக நல்ல பக்குவத்தில் இருக்குது. பாருங்கள், அருமையான சூப்பரான கப்ஸா ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கப்ஸா அரபிக் ரெசிபி. ஆனால் நம்ம வீட்டில் சூப்பராக சிம்பிளாக செய்யலாம். எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. நல்லா அழகாக வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக. நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு செம்மையான அரபிக் ரெசிபி இது, மட்டன் ரெசிபி. மட்டன் எல்லாமே ரொம்ப நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மட்டன்லாம் வந்து உடஞ்சிரும். அதனால் சூப்பராக இருக்குது, அழகாக எடுத்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.